ஃபைன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், அகோரால இருந்து நான் ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ணி ஷார்ட்ஸ்லயுமே வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோ ஜூஸரை பத்தின ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஃபுல்லா. அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணுமா வேணாமான்றது எல்லாத்தையும் நீங்க டிசைட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்மளுடைய வீடியோஸ்ல எப்பவுமே பண்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அண்ட் என்னோட வெர்டிக்ட் என்னன்றதை இந்த வீடியோல நான் கிளியரா உங்களுக்கு சொல்ல போறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறமா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க வாங்கணுமா வேணாமான்றது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அகோரா ஸ்லோ ஜூஸரோட பாசிட்டிவ்ஸ் என்னன்றது நம்ம இப்போ லைனா பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நான் ரீசெண்டா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அகோரா பிராண்ட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அதோட ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்கமிங்ல ஒன் பை ஒன்னா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்ல இருக்கிற பாசிட்டிவ்ஸ் எல்லாமே என்னன்றதை கிளியரா நான் உங்களுக்கு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா நான் சொல்ல போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்ஸ்டாலேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாலேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே எப்படின்றத கிளியரா பாயிண்ட் நமக்கு வந்து அங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுபடி நம்ம பண்ணாலே மேனுவலா நம்மளால ஓனா இதை இன்ஸ்டால் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா பார்த்தேன் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து அதை இன்ஸ்டால் பண்றப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம இது உங்களுக்கு ஈஸியா ஓனா நீங்களே இன்ஸ்டால் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். அண்ட் செகண்ட் பாசிட்டிவ் இதுல என்ன கேட்டீங்கன்னா இதோட சைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியலா நானே பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி பயந்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட்டுக்கு செப்பரேட்டா நம்ம பிளேஸ் வந்து வீட்டில் ஒதுக்கணுமோ என்னன்றது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜூஸர் மிக்ஸ் பண்றப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப இடுக்கமா இருந்ததுன்னா அந்த டைம்ல போயிட்டு 2 ஜார் வேற கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒன்றுல வந்து பாத்தீங்கன்னா அதோட வேஸ்ட்லாம் வெளில வரதுக்கு, இன்னொன்றுல வந்து ஜூஸ் வெளில வரதுக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இதுக்கு செப்பரேட்டா ஸ்பேஸ் இருந்தாதான் பெட்டரா இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சு தாட் கிரியேட் பண்ணிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ரொம்பவே காம்பாக்டான ஒரு சைஸ்ல இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சைஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டேபிள் மேலே வச்சுட்டு அப்படியே நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சைஸ் ரொம்பவே பாசிட்டிவா நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும். தேர்ட் பாசிட்டிவா இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா இதோட 240 வாட்கான மோட்டார் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இது ஈஸியா கிரைண்ட் பண்ணும். அண்ட் அது கூடவே ரொம்பவே நாய்ஸ் மினிமலா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நாய்ஸ் வந்து லவுடா இருக்கவே இருக்காது. இது மிகப்பெரிய பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் இதை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஃபோர்த் பாசிட்டிவ் நான் என்ன சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா இதோட ஜார் கண்டெய்னர்ஸ் இருக்கு இல்லைங்களா, 2 ஜார் கண்டெய்னர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒன்னுத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ்லாம் வெளில வரும், இன்னொன்னுத்துல உங்களுக்கு ஜூஸ் வெளில வரும். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா தான் இருக்கு இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, இது எல்லாமே சொல்லிட்டோம். பட் மெயினான விஷயத்தை இன்னும் நீ சொல்லலையேன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் மெயினான விஷயத்துக்கு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட மெயினான பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ ஜூஸரை பொறுத்த வரைக்கும் எதுக்காக நம்ம எல்லாரும் அதை பர்ச்சேஸ் பண்ணுவோம், அதை கன்சிடர் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா 3 விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னு, நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே அதிக அளவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீடைன் பண்ணிடும் when compared to நீங்க ஃபாஸ்டா கிரைண்ட் பண்ற மிக்ஸி ஆகட்டும், இல்ல வெளியில நம்ம அவுட் சைட்ல ட்ரிங்க் பண்றப்போ அவங்க யூஸ் பண்ற அந்த மிக்சர் கிரைண்டர் ஆகட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிரைண்ட் பண்றப்போ உங்களுக்கு அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் பண்றதுனால நம்ம வெளியில வாங்குற ஜூஸ் ஷாப்ல இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் எல்லாமே ரொம்பவே லெஸ்ஸா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதுவே கம்பேர்ட் டு ஸ்லோ ஜூஸர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமலான ஹீட் இருக்கிறதுனால உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் எல்லாமே ப்ரிவென்ட் பண்ணும். உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட். நான் நிறைய ஷார்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு நான் எடுத்து அப்லோட் பண்ணிருப்பேன், அதை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். செகண்ட் விஷயம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஜூஸஸ் வந்து அதிகமான ஜூஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா இது நல்லா ஸ்லோவா கிரைண்ட் பண்றதுனால உங்களுக்கு அதிகப்படியான பழச்சாறு வந்து நமக்கு அந்த ஜார் கண்டெய்னர்ல வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ நீங்க அதை உங்களுக்கு கம்பேர் டு நம்ம ஃபாஸ்ட் கிரைண்ட் பண்ற இதுல இருந்து இதுல உங்களுக்கு ஜாஸ்தியா கிடைக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை நான் ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்களை நெட்ல சர்ச் பண்ணி படிக்கிறப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே மெயினான ஒரு விஷயம் புரிஞ்சது. என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்சிடேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து உங்களுக்கு ஸ்லோ ஜூஸர்ல மினிமலான ஒரு ஆக்சிடேஷன் தான் இருக்கும். இதே நீங்க ஃபாஸ்டா கிரைண்ட் பண்ணி வெளியில அவுட் சைட்ல குடிக்கிற ஜூஸ் ஆகட்டும், இல்ல நீங்க வீட்லயே மிக்சர் ஜார்ல வச்சிருப்பீங்க இல்லைங்களா, சோ அதுல குடிக்கிற கிரைண்ட் பண்ணி குடிக்கிற ஃப்ரூட் ஜூஸ் ஆகட்டும், அதுல எல்லாமே ரொம்பவே ஹையான ஆக்சிடேஷன் இருக்கு. இந்த ஆக்சிடேஷன் ஹையா இருக்கிறதுனால மினிமம் இருக்கிறதா என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு மினிமலான ஆக்சிடேஷன் குடி இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரூட் ஜூஸ் ரொம்ப நேரத்துக்கு சஸ்டெயின் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அண்ட் டேஸ்ட்டுமே மாறாது, டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே நீங்க மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ற ஜூஸ் ஆகட்டும், இல்ல அவுட் சைட்ல குடிக்கிற ஜூஸ் ஆகட்டும், இதுல எல்லாமே ஹையான ஆக்சிடேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஹீட் சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற மிகப்பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல லெஸ்ஸான ஹீட் ப்ரொடியூஸ் பண்றதுனால உங்களுக்கு ஜூஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும், டேஸ்ட் மாறாது. வெளியில இருக்கிறதுல ஹை ஆக்சிடேஷன் இருக்கிறதுனால ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாஸ்டா கிரைண்ட் பண்றதுனால. அப்போ உங்களுக்கு அந்த ஜூஸ் எல்லாம் நீங்க இமிடியட்டா குடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ரொம்ப நேரத்துக்கு அந்த ஜூஸை ஃப்ரெஷ்ஷா சஸ்டெயின் பண்ணி வைக்க முடியாது. அதுவும் இல்லாம டேஸ்ட்டுமே நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே விட்டீங்கன்னா
டேஸ்ட்டுமே மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறப்ப தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே ஒரு மிகப்பெரிய விஷயம் புரியுது. நான் நிறைய டைம் வெளியில ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிறப்போ என்னன்னா எனக்குமே டேஸ்ட் வேரி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்பதான் எனக்கு அதுக்கான ரீசன் கிடைச்சது. இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ சொல்றப்போ இதை நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நீங்க மெயினா நோட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனால இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டேஸ்ட் வைஸ் ஆகட்டும் இதோட சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் வைஸ் நீங்க வந்து குறைய சொல்ல முடியாது. அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்ததான் எனக்கு இந்த ஒரு பாசிட்டிவ் வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா டிஷ்வாஷர் சேஃப் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும். இதுல வர ப்ராடக்ட் எதையுமே நான் வந்து கிளீன் ஜஸ்ட் அந்த அவுட்டர் பாடி இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் துணி வச்சு தொடச்சா போதும். மற்றபடி யூஸ் பண்ற எல்லா பார்ட்ஸுமே நான் டிஷ்வாஷர்ல தான் வச்சு வாஷ் பண்ணுவேன். ஸோ எதையுமே நம்ம மேனுவலா வாஷ் பண்ண வேண்டிய நீடே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டைரக்டா எல்லாத்தையுமே எடுத்து நீங்க அப்படியே டிஷ்வாஷர்ல வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ டிஷ்வாஷர் சேஃப்ன்றது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்த பாசிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ராடக்டோட அவுட்டர் பாடியில கொடுத்துருக்கிற அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பிளாஸ்டிக் பாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் பிளாஸ்டிக் பாடி தான் இப்போ ரீசெண்டா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த இடத்துல பிளேசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றது. இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும் நிறைய இடத்துல உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம யூஸ் பண்ற எலக்ட்ரிக்கல் டிவைஸ் ஆகட்டும் இல்ல அப்ளைன்சஸ் ஆகட்டும் டாய்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கீபோர்ட்ஸ் எல்லாத்துலயுமே மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் பிளாஸ்டிக் பாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. இது எதனால கேட்டீங்கன்னா டியூரபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் அதே மாதிரி லோ காஸ்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனால மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ்ல உங்களுக்கு இந்த ஏபிஎஸ் பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே சஜெஸ்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட வாரண்டி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மோட்டாருக்கான வாரண்டி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கான வாரண்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு 1 இயர்க்கான வாரண்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம சொன்னது இந்த லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் கேட்டகரியில் வருது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதில் நெகட்டிவே இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு ப்ராடக்ட் இருந்தால் நெகட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது எந்த அளவுக்கு நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்றதுன்னு தான் இங்க மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும். இந்த ப்ராடக்டோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதோட கஸ்டமர் சர்வீஸ். ஆனா எனக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த பிரச்சனை வரல. நான் ஜென்ரலா அகோரா பிராண்ட்னாவே இந்த கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட் கொஞ்சம் வந்து டிலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த ப்ராடக்ட் எனக்கு யூஸ் ஆகல ஆக்சுவலா. ஏன்னா இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீட் இல்லை அண்ட் நீங்களே ஓனா இன்ஸ்டால் பண்ணிக்க போறீங்க. அண்ட் ஏதாவது ப்ராப்ளம் வந்தா மட்டும் கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நான் வேற ஒரு ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிராஸ் ட்ரைனர் நான் ரீசெண்டா நம்ம சேனல்ல ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுல வந்து என்னன்னா எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது. அப்போ நான் அகராவோட கஸ்டமர் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது என்னன்றது எப்படின்றது டெப்தா வந்து அந்த வீடியோ அப்போ நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருமே இதுதான் ஃபீல் பண்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டான அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாம ஒரு 1 வீக் to 10 days ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த கஸ்டமர் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும். ஸோ அதனால இதை ஒரு நெகட்டிவா சின்ன நெகட்டிவ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ப்ராடக்ட் அது ரெக்குவயர்மெண்ட் இல்லை. பட் இஷ்யூஸ் வந்தா இந்த மாதிரி இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. அகராவோட கஸ்டமர் சர்வீஸ் மட்டும் பார்த்துக்கோங்க என்னன்ட்டு. ஓகேங்களா? இந்த ப்ராடக்டோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம ஃபிட் பண்றோம் இல்லையா அவுட்டர் பாடி ஓகே, மற்ற பார்ட்ஸ்லாம் இருக்குல்ல மற்ற பார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கிறத நம்ம ஃபிட் பண்றப்ப என்ன ஆகும்னா நீங்க அதை ப்ராப்பரா லாக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்விட்ச் வந்து ஆன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், ரன் ஆகும். அது நான் என்னன்றது உங்களுக்கு சைடில் உங்களுக்கு கிளிக் காட்டுறப்ப உங்களுக்கு தெரியும் எப்படி என்னன்றது நான் என்ன சொல்ல வரேன்றது. நீங்க இதை ஃபிட் பண்றப்ப என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் நீங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு திரும்ப வந்து அசம்பிள் பண்ணுவீங்க இல்லைங்களா, அப்போ நீங்க அசம்பிள் பண்றப்போ கொஞ்சம் நீங்க ஏதாவது டென்ஷன் பரபரல வந்து கரெக்டாக அது லாக் போலன்ட்டு நீங்க கொஞ்சம் இப்படி அவசரத்தில் நீங்க ஏதாவது கொஞ்சம் இது பண்றப்ப என்ன ஒரு உடையிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம்னு தோணுது. மற்ற பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் சொல்றது அவுட்டர் பாடியில் மற்ற பார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லை ஃபிட் பண்றது, அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து நல்லா கொடுத்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைட்டா இது பண்ணா உடஞ்சிருமோன்ற அந்த ஒரு பயம் நான் மேனுவலா இங்க ஃபிக்ஸ் பண்றப்ப நான் அதை ஃபேஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க வந்து ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப அசம்பிள் பண்றப்ப கொஞ்சம் காமா இருக்கிற டைம்ல பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் நீங்க அவசரப்பட்டு ஏதாவது வந்து டைட்டா திருப்பி பண்ணீங்கன்னா அது டெஃபினட்டா எனக்கு ஃபீல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அது உடையிற மாதிரியான ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுது. அதனால அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்கலாம்ன்றதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஒரு பாயிண்டா இருக்கீங்க. இந்த 2 நெகட்டிவ் மட்டும் தான் இந்த ப்ராடக்ட்ல இருக்கு. மற்றபடி வேற எந்த ஒரு நெகட்டிவ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்கன்னா தாராளமா உங்களுக்கு நீடு இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்கன்னா அகராவோட சைட்ல கொஞ்சம் பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எய்தர் நீங்க பிளிப்கார்ட் அப்படி இல்லை அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. நான் வந்து அமேசான்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எது பெட்டரா இருக்கோ கம்ஃபர்ட்டா இருக்கோ நீங்க அதில் பர்ச்சேஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் பர்ச்சேஸ் பண்றப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4K கிட்ட அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் கம்மியாகுது அகரோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கும் பிளிப்கார்ட் அண்ட் அமேசானுக்கும். ஸோ நீங்க வந்து பெட்டரா எதில் உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்குமோ அதில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அண்ட் மறக்காம இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் பத்தி டவுட் இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.